For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்திய அரசியலமைப்பின் பகுதியில் சரத்து 51A ஆர்டிக்கிள் 51A அன் கீழ் அடிப்படை கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரும் நாட்டிற்காகச் செய்ய வேண்டிய தார்மீக பொறுப்புகளாகும். இதன் முழுமையான விவரங்கள் இதோ. வரலாற்று பின்னணி பேக்ரவுண்ட். மூலாதாரம் சோவியத் யூனியன் USSR அரசியலமைப்பிலிருந்து ஈர்க்கப்பட்டது. கமிட்டி சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டியின் ஸ்வரன் சிங் கமிட்டி பரிந்துரையின் பேரில் சேர்க்கப்பட்டது. சட்டத்திருத்தம் 1976 இல் கொண்டுவரப்பட்ட 42வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 10 கடமைகள் சேர்க்கப்பட்டன. கூடுதல் 2002 இல் 86வது சட்டத்திருத்தத்தின் மூலம் 11வது கடமை சேர்க்கப்பட்டது. 11 அடிப்படை கடமைகள். த 11 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமைகளாவன. அரசியலமைப்புக்கு விசுவாசம், அரசியலமைப்பிற்கு கீழ்ப்படிந்து நடத்தல், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதித்தல். சுதந்திர போராட்ட லட்சியங்கள் நமது சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்த உயரிய லட்சியங்களை போற்றுதல் மற்றும் பின்பற்றுதல். இறையாண்மை இந்தியாவின் இறையாண்மை, ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை பேணிக்காத்தல். தேச பாதுகாப்பு நாட்டை பாதுகாத்தல் மற்றும் தேவைப்படும்போது தேசப்பணி ஆற்றுதல். சகோதரத்துவம் மத, மொழி, பிராந்திய வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்தை வளர்த்தல், பெண்களின் கண்ணியத்தை குறைக்கும் செயல்களை கைவிடுதல். கலாச்சார பாதுகாப்பு நமது உயர்ந்த பாரம்பரியம் மற்றும் கூட்டு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல். சுற்றுச்சூழல் காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகள் உள்ளிட்ட இயற்கையை பாதுகாத்தல் மற்றும் உயிரினங்கள் மீது இரக்கம் காட்டுதல். அறிவியல் மனப்பான்மை மனிதநேயம் மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்த்தல். பொதுச் சொத்துக்களை பாதுகாத்தல் மற்றும் வன்முறையை கைவிடுதல். சிறந்த செயல்பாடு தனிப்பட்ட மற்றும் கூட்டுச் செயல்பாடுகளில் சிறந்து விளங்கி நாட்டின் முன்னேற்றத்திற்கு உதவுதல். கல்வி 11வது கடமை 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் ஏற்படுத்தித் தருதல். முக்கிய அம்சங்கள். நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியாது நான் ஜஸ்டிஷியபிள். இந்த கடமைகளைச் செய்யவில்லை என்பதற்காக ஒருவரை கைது செய்யவோ நீதிமன்றத்தில் தண்டிக்கவோ முடியாது. ஆனால் தேசிய கொடியை அவமதித்தால் தனிச்சட்டங்கள் மூலம் தண்டிக்கலாம். குடிமக்களுக்கு மட்டுமே இவை இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும், வெளிநாட்டவருக்கு பொருந்தாது. முடிவுரை. உரிமைகளும் கடமைகளும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை. காந்தியடிகள் கூறியது போல நாம் நமது கடமைகளைச் சரியாகச் செய்தாலே உரிமைகள் தானாகவே நம்மை தேடி வரும். அடிப்படை உரிமைகளைப் போல அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தின் ஆணை மூலம் செயல்படுத்தப்பட முடியாது, ஆனால் அவை சமூகம் மற்றும் தனிநபர்களின் நல்வாழ்வுக்கு அடிப்படையானவை. ஆராயுங்கள். நீங்கள் கூறியது முற்றிலும் சரியானது. இந்திய அரசியலமைப்பின் பகுதி சரத்து 51A இல் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒரு தனித்துவமான நிலையை வகிக்கின்றன. அடிப்படை உரிமைகளைப் போல இவற்றுக்கு சட்டரீதியான வலிமை லீகல் சாங்ஷன் இல்லை என்றாலும் இவை தார்மீக மற்றும் சமூக ரீதியான வலிமையை மாரல் அண்ட் சோஷியல் சாங்ஷன் கொண்டுள்ளன. இதனை பின்வருமாறு விரிவாக ஆராயலாம். ஏன் நீதிமன்ற ஆணை மூலம் செயல்படுத்த முடியாது? நான் ஜஸ்டிஷியபிள் நேச்சர். அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் சரத்து 32 அன்படி நேரடியாக உச்ச நீதிமன்றத்தை அணுகலாம். ஆனால் அடிப்படை கடமைகளுக்கு அத்தகைய பாதுகாப்பு இல்லை. சட்ட அமலாக்கம் இன்மை. ஒரு குடிமகன் தனது அடிப்படை கடமையைச் செய்ய தவறினால், உதாரணமாக அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கவில்லை என்றால் அவரை நீதிமன்றத்திற்கு இழுத்து தண்டிக்க முடியாது. நீதிப்பேராணை செல்லாது. அடிப்படை கடமைகளை நிறைவேற்றும்படி நீதிமன்றத்தால் செயலுறுத்தும் நீதிப்பேராணை ரிட் ஆஃப் மாண்டேமஸ் பிறப்பிக்க முடியாது. காரணம், ஸ்வரன் சிங் கமிட்டி கடமைகளைச் செய்ய தவறினால் தண்டனை வழங்க பரிந்துரைத்தது.
ஆனால் ஜனநாயக நாட்டில் மக்களே விரும்பிச் செய்ய வேண்டிய கடமைகளை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதற்காக அரசு அதை ஏற்கவில்லை. சமூக மற்றும் தனிநபர் நல்வாழ்வுக்கு ஏன் அடிப்படையானவை? சட்ட வலிமை இல்லாவிட்டாலும் ஒரு தேசத்தின் உயிர்நாடியாக இவை விளங்குகின்றன. உரிமையும் கடமையும் நாணயத்தின் இரு பக்கங்கள், டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். காந்தியடிகள் கூறியது போல உரிமைகளின் உண்மையான ஊற்றுக்கண் கடமைகளே ஆகும். ஒவ்வொருவரின் உரிமையும் அடுத்தவரின் கடமையை சார்ந்திருக்கிறது. உதாரணமாக, எனக்கு சாலையில் சுதந்திரமாக நடக்கும் உரிமை ரைட் வேண்டுமென்றால் மற்றவர்கள் போக்குவரத்து விதிகளையும் என் பாதுகாப்பையும் மதிக்கும் கடமையை டியூட்டி செய்ய வேண்டும். சமூக நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவம், சோஷியல் ஹார்மனி. சரத்து 51A சாதி, மத, மொழி வேறுபாடுகளை கடந்து சகோதரத்துவத்தை பிரதர்ஹுட் வலியுறுத்துகிறது. இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டில் இது சமூக அமைதிக்கு மிக அவசியமானது. ஜனநாயக நடத்தை, டெமோக்ராட்டிக் கான்டக்ட். தேர்தலில் வாக்களிப்பது மட்டும் ஜனநாயகம் அல்ல. பொதுச் சொத்துக்களை பாதுகாத்தல், சேஃப்கார்டிங் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி 51A மற்றும் வன்முறையை கைவிடுதல் ஆகியவை ஒரு தனிமனிதனின் முதிர்ச்சியையும் சமூகத்தின் நல்வாழ்வையும் குறிக்கின்றன. போராட்டங்களின் போது பேருந்துகளை எரிப்பதை தடுப்பதற்கு சட்டத்தை விட இந்த கடமை உணர்வே முக்கியம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சரத்து 51AG காடுகள், ஏரிகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாக்க வலியுறுத்துகிறது. இது தனிநபர் கடமையாக இருந்தாலும் ஒட்டுமொத்த சமூகத்தின் வாழ்வுரிமையோடு, ரைட் டு லைஃப், இது தொடர்புடையது. மறைமுக சட்ட வலிமை, இன்டைரக்ட் லீகல் என்ஃபோர்சபிலிட்டி. இவை நீதிமன்றத்தால் நேரடியாக செயல்படுத்த முடியாதவை என்றாலும் நீதிமன்றங்கள் இவற்றை வேடிக்கை பார்ப்பதில்லை. சட்டங்களின் விளக்கம், இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் லாஸ். ஒரு சட்டம் அரசியலமைப்புக்கு உட்பட்டதா என்று ஆய்வு செய்யும்போது அந்த சட்டம் அடிப்படை கடமைகளை நிறைவேற்ற உதவுமானால் நீதிமன்றம் அதை செல்லும் வாலிட் என்று அறிவிக்கும். தனிச்சட்டங்கள் அரசியலமைப்பு நேரடியாக தண்டிக்காவிட்டாலும் நாடாளுமன்றம் அடிப்படை கடமைகளை அமல்படுத்த தனிச்சட்டங்களை இயற்றலாம். தேசிய கொடியை அவமதித்தால் தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 மூலம் தண்டிக்கலாம். சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினால் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மூலம் தண்டிக்கலாம். வெர்மா கமிட்டி 1999 அடிப்படை கடமைகளை செயல்படுத்துவதற்கு ஏற்கனவே பல சட்டங்கள் நடைமுறையில் உள்ளன என்பதை இக்குழு உறுதிப்படுத்தியது. முடிவுரை: அடிப்படை உரிமைகள் ஒரு குடிமகனுக்கு அரசின் உத்தரவாதம் என்றால் அடிப்படை கடமைகள் அரசுக்கு குடிமகன் அளிக்கும் உத்தரவாதம் ஆகும். ஜப்பானிய அரசியலமைப்பை போல இந்தியாவிலும் கடமைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. அரசு எனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நான் நாட்டிற்கு என்ன செய்தேன் என்ற உணர்வை வளர்ப்பதே இதன் நோக்கம். எனவே இவை நீதிமன்றங்களால் திணிக்கப்பட வேண்டியவை அல்ல, மாறாக ஒவ்வொரு குடிமகனின் மனசாட்சியாலும் இயக்கப்பட வேண்டியவை. Fundamental duties are not made enforceable by a writ of court like the fundamental rights, but they are fundamental to the well-being of society and individuals. Examine. அடிப்படை உரிமைகளைப் போல அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தின் ஆணை மூலம் செயல்படுத்தப்பட முடியாது, ஆனால் அவை சமூகம் மற்றும் தனிநபர்களின் நல்வாழ்வுக்கு அடிப்படையானவை. ஆராயுங்கள். The statement highlights the significance of fundamental duties in the Indian Constitution, despite their non-enforceability by courts. நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படாவிட்டாலும் இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகளின் முக்கியத்துவத்தை இந்த அறிக்கை எடுத்துக்காட்டுகிறது. Key aspects. முக்கிய அம்சங்கள். Non-enforceability. Fundamental duties are not enforceable by courts. This means citizens cannot approach courts to enforce these duties. செயல்படுத்த முடியாத தன்மை. அடிப்படை கடமைகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்பட முடியாது. இதன் பொருள் குடிமக்கள் இந்த கடமைகளை செயல்படுத்த நீதிமன்றங்களை அணுக முடியாது. Moral and civic obligations. Fundamental duties serve as moral and civic obligations. It encourages citizens to contribute to the well-being of society and the nation. தார்மீக மற்றும் குடிமை கடமைகள்
அடிப்படை கடமைகள் தார்மீக மற்றும் குடிமை கடமைகளாகச் செயல்படுகின்றன. குடிமக்கள் சமூகம் மற்றும் தேசத்தின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க ஊக்குவிக்கின்றன. Importance for social harmony. These duties promote social harmony, national unity, and integrity, emphasizing the importance of responsible citizenship. சமூக நல்லிணக்கத்திற்கான முக்கியத்துவம். இந்த கடமைகள் சமூக நல்லிணக்கம், தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவிக்கின்றன, பொறுப்புள்ள குடியுரிமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன. Impact on society and individuals. சமூகம் மற்றும் தனிநபர்கள் மீதான தாக்கம். Promoting responsible citizenship. Fundamental duties encourage citizens to be responsible and contribute to the nation's development. பொறுப்பான குடியுரிமையை ஊக்குவித்தல். அடிப்படை கடமைகள் குடிமக்கள் பொறுப்புடன் இருக்கவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் ஊக்குவிக்கின்றன. Fostering national unity. By emphasizing duties like promoting national unity and integrity, these provisions help foster a sense of shared citizenship. தேசிய ஒற்றுமையை வளர்ப்பது. தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவித்தல் போன்ற கடமைகளை வலியுறுத்துவதன் மூலம் இந்த விதிகள் பகிரப்பட்ட குடியுரிமை உணர்வை வளர்க்க உதவுகின்றன. Shaping moral values. Fundamental duties promote moral values like compassion, tolerance, and respect for the Constitution, which can shape individual and societal behavior. தார்மீக மதிப்புகளை உருவாக்குதல். அடிப்படை கடமைகள் இரக்கம், சகிப்புத்தன்மை மற்றும் அரசியலமைப்பின் மீதான மரியாதை போன்ற தார்மீக மதிப்புகளை ஊக்குவிக்கின்றன, இது தனிநபர் மற்றும் சமூக நடத்தையை வடிவமைக்க முடியும். Limitations and challenges. Lack of legal teeth. Fundamental duties are not enforceable in court. That is, citizens cannot be punished by law if they do not fulfill these duties. சட்டப்பற்கள் இல்லாமை. அடிப்படை கடமைகள் நீதிமன்றத்தில் அமல்படுத்த முடியாதவை. அதாவது, குடிமக்கள் இக்கடமைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அவர்களை சட்டப்படி தண்டிக்க முடியாது. Dependence on civic education. The effectiveness of fundamental duties relies on civic education and awareness, which may not be uniform across the country. குடிமை கல்வியை சார்ந்திருத்தல். அடிப்படை கடமைகளின் செயல்திறன் குடிமை கல்வி மற்றும் விழிப்புணர்வை சார்ந்துள்ளது, இது நாடு முழுவதும் ஒரே மாதிரியாக இருக்காது. Potential for misuse. Interpreted differently by various groups. துஷ்பிரயோகத்திற்கான சாத்தியக்கூறு பல்வேறு குழுக்களால் வித்தியாசமாக விளக்கப்படுகிறது. Lack of awareness. Many citizens are unaware of their basic responsibilities. There is not enough awareness at the school and community level. விழிப்புணர்வு குறைவு. பல குடிமக்கள் தங்களின் அடிப்படை கடமைகள் குறித்து அறியவில்லை. பள்ளி மற்றும் சமூக மட்டத்தில் போதுமான விழிப்புணர்வு இல்லை. Lack of government compliance. Sometimes the government does not adequately promote the value of certain basic duties, for example protecting public property, protecting the environment. அரசின் பின்பற்றல் குறைவு. சில நேரங்களில் அரசு சில அடிப்படை கடமைகளின் மதிப்பை, உதாரணம் பொது சொத்துக்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழலை காப்பது போதுமான முறையில் ஊக்குவிக்கவில்லை. Lack of consistent interpretation. Some obligations are written in general terms. It is not clear how they should be followed in practice. சீரான விளக்கம் இல்லாமை. சில கடமைகள் பொதுவான சொற்களில் எழுதப்பட்டுள்ளன, அவை நடைமுறையில் எப்படி பின்பற்றப்பட வேண்டும் என்பது தெளிவாக குறிப்பிடப்படவில்லை. Balancing problem. Sometimes there may be a conflict between fundamental rights and duties. Freedom of expression vs duty of national unity. சமநிலை பிரச்சனை. சில நேரங்களில் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் இடையே முரண்பாடு தோன்றலாம். கருத்து சுதந்திரம் vs தேசிய ஒற்றுமை கடமை. Conclusion. While fundamental duties are not enforceable by courts, they play a vital role in promoting responsible citizenship, national unity, and social harmony. Their impact depends on civic education, awareness, and a sense of moral obligation among citizens. அடிப்படை கடமைகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்தப்படாவிட்டாலும் பொறுப்பான குடியுரிமை, தேசிய ஒற்றுமை மற்றும் சமூக நல்லிணக்கத்தை மேம்படுத்துவதில் அவை முக்கிய பங்கு வகிக்கின்றன. அவற்றின் தாக்கம் குடிமக்கள் கல்வி, விழிப்புணர்வு மற்றும் குடிமக்களிடையே தார்மீக கடமை உணர்வை பொறுத்தது.
இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகளின் முக்கிய அம்சங்களை எடுத்துரைக்கவும். மேலும் தனிப்பட்ட அடிப்படை கடமைகளை மேம்படுத்துவதில் பல்வேறு அமைச்சகங்கள் எவ்வாறு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க முடியும் என்பதை பற்றி விவாதிக்கவும். இந்திய அரசியலமைப்பின் பகுதி சரத்து 51A இல் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை கடமைகள் குடிமக்களின் ஜனநாயக நடத்தையை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உங்கள் கேள்வியின்படி அடிப்படை கடமைகளின் முக்கிய அம்சங்களையும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதில் பல்வேறு அமைச்சகங்களின் பங்களிப்பையும் விரிவாக காண்போம். அடிப்படை கடமைகளின் முக்கிய அம்சங்கள் salient features. அடிப்படை உரிமைகளைப் போலல்லாமல் அடிப்படை கடமைகள் சில தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. தார்மீக மற்றும் குடிமை பண்புகளின் கலவை. சில கடமைகள் தார்மீக ரீதியானவை சுதந்திர போராட்ட லட்சியங்களை போற்றுதல். சில கடமைகள் குடிமை பண்பு சார்ந்தவை தேசிய கொடி மற்றும் கீதத்தை மதித்தல். குடிமக்களுக்கு மட்டுமே உரித்தானது. அடிப்படை உரிமைகளில் சில வெளிநாட்டவருக்கும் பொருந்தும் சரத்து 21. ஆனால் அடிப்படை கடமைகள் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே பொருந்தும். நீதிமன்றத்தால் செயல்படுத்த முடியாதவை நான் ஜஸ்டிஷியபிள். இந்த கடமைகளை செய்ய தவறினால் நீதிமன்றம் மூலம் நேரடியாக தண்டிக்க முடியாது. இருப்பினும் நாடாளுமன்றம் இதற்கென தனிச் சட்டங்களை இயற்றி தண்டனை வழங்கலாம். தேசிய சின்னங்கள் அவமதிப்பு தடுப்பு சட்டம். பாரம்பரியத்தோடு தொடர்புடையவை. இவை அடிப்படையில் இந்திய தொன்மங்கள், மதங்கள் மற்றும் கலாச்சாரத்தில் காலங்காலமாக போற்றப்பட்ட தர்மம் மற்றும் கடமை ஆகிய தத்துவங்களின் நவீன வடிவமே ஆகும். அடிப்படை கடமைகளை மேம்படுத்துவதில் அமைச்சகங்களின் பங்கு. 1999ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட நீதிபதி வர்மா கமிட்டி ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி அடிப்படை கடமைகளை வெறும் பாடப்புத்தகத்தோடு நிறுத்தாமல் அதை மக்களின் வாழ்வியலோடு இணைக்க பல்வேறு அமைச்சகங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று பரிந்துரைத்தது. அதன் அடிப்படையில் பல்வேறு அமைச்சகங்கள் ஆற்றக்கூடிய ஆக்கப்பூர்வமான பணிகள். கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். பாடத்திட்டம். பள்ளி குழந்தைகள் மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாடத்திட்டத்தில் அடிப்படை கடமைகளை ஒரு கட்டாய பகுதியாகச் சேர்க்க வேண்டும். அறிவியல் மனப்பான்மை. 51AH மூடநம்பிக்கைகளை ஒழித்து அறிவியல் பூர்வமான சிந்தனையை வளர்க்கும் விதமாக கல்வி முறையை வடிவமைக்க வேண்டும். பெற்றோர் ஆசிரியர் கூட்டங்கள். 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவது பெற்றோரின் கடமை. 11வது கடமை என்பதை தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டும். உள்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். தேசிய ஒருமைப்பாடு. 51AC இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் வகையிலான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். தேசிய சின்னங்கள் பாதுகாப்பு. 51A தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிப்பது தொடர்பான சட்டங்களை ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா அவ்வப்போது புதுப்பித்து மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் MoEFCC. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. 51AG காடுகள், ஏரிகள், ஆறுகள் மற்றும் வனவிலங்குகளை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை வலியுறுத்த மிஷன் லைஃப் போன்ற திட்டங்களை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டங்களை சாமானிய மக்களும் புரிந்துகொள்ளும் வகையில் எளிமைப்படுத்த வேண்டும். கலாச்சார அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர். பாரம்பரிய பாதுகாப்பு. 51AF இந்தியாவின் பன்முக கலாச்சாரத்தை பாதுகாக்கவும் வரலாற்று சின்னங்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்கவும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அருங்காட்சியகங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் இதுகுறித்த அறிவிப்புகளை வைக்கலாம். தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் IB. இது மிக முக்கியமான அமைச்சகம். ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக குறும்படங்கள், விளம்பரங்கள் மூலம் அடிப்படை கடமைகளை நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். பெண்கள் கண்ணியம். 51A பெண்களை இழிவுபடுத்தும் பழக்கங்களை கைவிடுவது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களை இந்த அமைச்சகம் முன்னெடுக்க வேண்டும். முடிவுரை.
அடிப்படை உரிமைகள் ஒரு குடிமகன் அரசிடம் கேட்பது, அடிப்படை கடமைகள் ஒரு குடிமகன் நாட்டிற்கு கொடுப்பது. அரசு எந்திரம் என்பது வெறும் சட்டங்களை அமல்படுத்துவது மட்டுமல்ல, நல்ல குடிமக்களை உருவாக்குவதும் அதன் பணியாகும். பல்வேறு அமைச்சகங்கள் தங்கள் கொள்கைகளை வகுக்கும் போது அதில் அடிப்படை கடமைகளுக்கான இடத்தையும் உறுதி செய்தால் சட்டத்தை மதிக்கும் ஒரு பொறுப்பான சமூகத்தை உருவாக்க முடியும். Highlight the salient features of the fundamental duties in the Indian Constitution. Also, discuss the ways in which different ministries can play a constructive role in the promotion of the individual fundamental duties. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகளின் முக்கிய அம்சங்களை எடுத்துரைக்கவும். மேலும் தனிப்பட்ட அடிப்படை கடமைகளை மேம்படுத்துவதில் பல்வேறு அமைச்சகங்கள் எவ்வாறு ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க முடியும் என்பதை பற்றி விவாதிக்கவும். The fundamental duties in the Indian Constitution are a set of moral and civic responsibilities that citizens are expected to follow. These duties were added to the Constitution through the 42 ND Amendment in 1976. இந்திய அரசியலமைப்பில் உள்ள அடிப்படை கடமைகள் குடிமக்கள் பின்பற்ற வேண்டிய தார்மீக மற்றும் குடிமை பொறுப்புகளின் தொகுப்பாகும். இந்த கடமைகள் 1976 ஆண்டு 42வது திருத்தம் மூலம் அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டன. Key features முக்கிய அம்சங்கள். Moral and civic responsibilities. Fundamental duties emphasize the importance of moral and civic responsibilities, encouraging citizens to contribute to the well-being of the nation. தார்மீக மற்றும் குடிமை பொறுப்புகள். அடிப்படை கடமைகள் தார்மீக மற்றும் குடிமை பொறுப்புகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன, குடிமக்கள் நாட்டின் நல்வாழ்வுக்கு பங்களிக்க ஊக்குவிக்கின்றன. Non-justiciable fundamental duties cannot be enforced by courts. நீதிமன்றத்திற்கு உட்பட்டவை அல்ல, அடிப்படை கடமைகள் நீதிமன்றங்களால் செயல்படுத்த முடியாது. Promoting national unity and integrity. Fundamental duties promote national unity, integrity, and sovereignty, encouraging citizens to prioritize the nation's interests. தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை ஊக்குவித்தல். அடிப்படை கடமைகள் தேசிய ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை ஊக்குவிக்கின்றன, குடிமக்கள் நாட்டின் நலன்களுக்கு முன்னுரிமை அளிக்க ஊக்குவிக்கின்றன. Examples of fundamental duties. Article 51A. To abide by the Constitution and respect its ideals and institutions. அரசியலமைப்பை கடைபிடித்து அதன் இலட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களை மதிக்க வேண்டும். Article 51AB. To cherish and follow the noble ideals which inspired our national struggle for freedom. நமது தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த வீரர்களின் இலட்சியங்களை போற்றி பின்பற்ற வேண்டும். Article 51AG. To protect and improve the natural environment. இயற்கை சூழலை பாதுகாத்து மேம்படுத்த வேண்டும். ரோல் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ். அமைச்சகங்களின் பங்கு. Ministry of Education. Incorporating civic education and values into school curricula can play a key role in promoting fundamental duties. கல்வி அமைச்சகம் பள்ளி பாடத்திட்டங்களில் குடிமை கல்வி மற்றும் மதிப்புகளை இணைப்பதன் மூலம் அடிப்படை கடமைகளை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிக்க முடியும். Ministry of Environment, Forest and Climate Change can promote environmental conservation and sustainability, aligning with Article 51AG. சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் பிரிவு 51AG உடன் இணங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை ஊக்குவிக்க முடியும். Ministry of Culture can organize events and programs to promote cultural heritage and national unity, aligning with Article 51AF. கலாச்சார அமைச்சகம் பிரிவு 51AF உடன் இணங்கி கலாச்சார பாரம்பரியம் மற்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்த நிகழ்வுகள் மற்றும் திட்டங்களை ஏற்பாடு செய்யலாம். Ministry of Information and Broadcasting can broadcast information about fundamental duties and promote civic awareness through various media channels. தகவல் மற்றும் ஒளிபரப்பு அமைச்சகம் பல்வேறு ஊடக சேனல்கள் மூலம் அடிப்படை கடமைகள் பற்றிய தகவல்களை பரப்பலாம் மற்றும் குடிமை விழிப்புணர்வை ஊக்குவிக்கலாம். Ways to promote fundamental duties. அடிப்படை கடமைகளை மேம்படுத்துவதற்கான வழிகள். Education and awareness.
incorporates civic education and awareness programs in schools and colleges. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் குடிமை கல்வி மற்றும் விழிப்புணர்வு திட்டங்களை இணைத்தல். Public campaigns. Launch public campaigns to promote fundamental duties and civic values. பொது பிரச்சாரங்கள், அடிப்படை கடமைகள் மற்றும் குடிமை மதிப்புகளை மேம்படுத்த பொது பிரச்சாரங்களை தொடங்குதல். Community engagement. Encourage community engagement and volunteerism to promote social responsibility. சமூக ஈடுபாடு. சமூக பொறுப்பை ஊக்குவிக்க சமூக ஈடுபாடு மற்றும் தன்னார்வத் தொண்டு ஆகியவற்றை ஊக்குவித்தல். Government initiatives. Implement policies and programs that promote fundamental duties and civic values. அரசாங்க முயற்சிகள், அடிப்படை கடமைகள் மற்றும் குடிமை மதிப்புகளை ஊக்குவிக்கும் கொள்கைகள் மற்றும் திட்டங்களை செயல்படுத்துதல். உரிமைகளை நிறைவேற்றுவதன் விளைவாகவே உண்மையான கடமைகள் உள்ளன. உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளின் சூழலில் விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். உரிமைகளை நிறைவேற்றுவதன் விளைவாகவே உண்மையான கடமைகள் உள்ளன என்பது மகாத்மா காந்தியின் புகழ்பெற்ற கூற்று. இதன் அர்த்தம், நாம் நமது கடமைகளைச் சரியாகச் செய்தாலே உரிமைகள் தானாகவே நம்மை தேடி வரும் என்பதாகும். இந்திய அரசியலமைப்பின் சூழலில் அடிப்படை உரிமைகளுக்கும் பார்ட் 3 அடிப்படை கடமைகளுக்கும் பார்ட் இடையிலான உறவை பின்வருமாறு விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யலாம். உரிமைகளும் கடமைகளும் நாணயத்தின் இரு பக்கங்கள். ரிலேட்டிவ் நேச்சர். அரசியலமைப்புச் சட்டத்தின் பார்வையில் உரிமைகளும் கடமைகளும் பிரிக்க முடியாதவை. ஒன்று இல்லாமல் மற்றொன்று இருக்க முடியாது. கூற்றின் பொருள், ஒரு தனிநபரின் உரிமை என்பது மற்றொரு நபரின் கடமை ஆகும். உதாரணம், எனக்கு சாலையில் பாதுகாப்பாக நடக்கும் உரிமை ரைட் உள்ளது என்றால், வாகனத்தை ஓட்டி வருபவருக்கு என் மீது மோதாமல் ஓட்ட வேண்டிய கடமை டியூட்டி உள்ளது. அவர் தன் கடமையைச் செய்யவில்லை என்றால் என் உரிமை பறிபோகும். எனவே அனைவரும் தங்கள் கடமைகளை சட்டத்தை மதித்தல், வன்முறையை தவிர்த்தல் செய்தால் மட்டுமே அனைவரும் தங்கள் உரிமைகளை சுதந்திரம், பாதுகாப்பு அனுபவிக்க முடியும். அரசியலமைப்பு நிலைப்பாடு. சமநிலை. கான்ஸ்டிடியூஷனல் பேலன்ஸ். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உரிமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதா அல்லது கடமைகளுக்கு முன்னுரிமை அளிப்பதா என்ற கேள்வி எழுகிறது. உரிமைகள் நிபந்தனைக்கு உட்பட்டவையா? ஆர் ரைட்ஸ் கண்டிஷனல்? இல்லை. இந்திய அரசியலமைப்பு குடிமக்கள் தங்கள் கடமைகளைச் செய்தால் மட்டுமே அவர்களுக்கு அடிப்படை உரிமைகள் வழங்கப்படும் என்று எந்த இடத்திலும் கூறவில்லை. ஒருவர் தேசிய கீதத்தை மதிக்கவில்லை கடமை தவறுதல் என்பதற்காக அவருக்கு மருத்துவ சிகிச்சை பெறும் உரிமையை ஆர்டிக்கிள் 21 அரசு மறுக்க முடியாது. இது இந்தியாவின் ஜனநாயகத் தன்மையை காட்டுகிறது. ஆனால் தார்மீக இணைப்பு. சட்டப்பூர்வமாக இணைப்பு இல்லாவிட்டாலும் சமூக கட்டமைப்பிற்கு இந்த இணைப்பு அவசியம். எய்ம்ஸ் மாணவர் சங்க வழக்கு 2001 இல் உச்ச நீதிமன்றம் அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் ஒன்றுக்கொன்று இணையானவை, அவை கைகோர்த்து செல்ல வேண்டும் என்று தீர்ப்பளித்தது. உரிமைகள் இல்லையேல் கடமைகள் இல்லை. நோ டியூட்டி விதவுட் ரைட்ஸ். இந்த கூற்றை மறுபக்கமும் பார்க்கலாம். ஒருவருக்கு உரிமைகளே வழங்கப்படாத போது அவரிடம் கடமைகளை எதிர்பார்ப்பது அடிமைத்தனமாகும். பகுப்பாய்வு. ஆங்கிலேயர் ஆட்சியில் இந்தியர்களுக்கு கடமைகள் வரி கட்டுதல், கீழ்ப்படிதல் மட்டுமே இருந்தன, உரிமைகள் இல்லை. அதனால்தான் இந்திய அரசியலமைப்பு முதலில் பகுதி 3 உரிமைகள் மூலம் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்கியது. மக்கள் அதிகாரமளிக்கப்பட்ட பின்னரே 1976 இல் 42வது திருத்தம் பகுதி கடமைகள் சேர்க்கப்பட்டது. இதன் மூலம் உரிமைகளை அனுபவிப்பவர்களே கடமைகளைச் செய்ய தகுதியானவர்கள் என்ற தத்துவம் நிலைநாட்டப்பட்டது. நடைமுறை முரண்பாடுகள் மற்றும் சவால்கள். காந்தியின் கூற்று தத்துவார்த்த ரீதியாகச் சரியாக இருந்தாலும் அரசியலமைப்பு ரீதியாகச் சில நடைமுறை சிக்கல்கள் உள்ளன. செயல்படுத்தும் தன்மை. என்ஃபோர்சபிலிட்டி. அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டால் நீதிமன்றம் செல்லலாம், ஜஸ்டிஷியபிள். ஆனால் கடமைகளைச் செய்யாதவர்களை நீதிமன்றம் தண்டிக்க முடியாது, நான் ஜஸ்டிஷியபிள். இது கடமைகளை இரண்டாம் தரமானதாக மாற்றுகிறது. தனிநபர்வாதம் vs சமூக நலம். தற்போதைய சூழலில் மக்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராடும் அளவுக்கு
பேச்சுரிமை தங்கள் கடமைகளை பொதுச் சொத்தை பாதுகாத்தல் செய்வதில் ஆர்வம் காட்டுவதில்லை. இது காந்தியின் கூற்றுக்கு நேர்மாறான நிலை. உரிமைகளை மட்டும் கோருவது அராஜகத்திற்கு அனக்கி வழிவகுக்கும். உதாரணங்கள் மூலம் பகுப்பாய்வு. அரசியலமைப்பு விதிகளில் இவை எவ்வாறு பின்னி பிணைந்துள்ளன என்பதை காணலாம். சுதந்திர உரிமை ஆர்ட் 19 vs சகோதரத்துவம் ஆர்ட் 51 ஒருவருக்கு பேசும் உரிமை உண்டு. ஆனால் அவர் மதங்களுக்கிடையே பகையை தூண்டாமல் பேச வேண்டிய கடமையும் உண்டு. அந்த கடமையை அவர் மீறினால் பொது அமைதி கெடும். இறுதியில் அவரது பேச்சுரிமையும் பறிக்கப்படும் கைது மூலம். கல்வி உரிமை ஆர்ட் 21 AVS பெற்றோர் கடமை ஆர்ட் 51 அரசு 6 முதல் 14 வரை வயது குழந்தைகளுக்கு கல்வி வழங்குவதை உரிமையாக்கியுள்ளது. ஆனால் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் கடமையை செய்தால்தான் அந்த உரிமை முழுமையடையும். முடிவுரை. உரிமைகளை நிறைவேற்றுவதன் விளைவாகவே உண்மையான கடமைகள் உள்ளன என்ற கூற்று இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு வழிகாட்டி நெறிமுறையாகும். உரிமைகள் இல்லாத கடமைகள் சமன் அடிமைத்தனம். கடமைகள் இல்லாத உரிமைகள் சமன் உரிமம் லைசென்ஸ் அராஜகம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இவை இரண்டிற்கும் நடுவே ஒரு சமநிலையை பேணுகிறது. உரிமைகள் மனித கண்ணியத்தை காக்கின்றன, கடமைகள் தேசத்தை கட்டமைக்கின்றன. எனவே இவை இரண்டும் ஒரு தேரின் இரு சக்கரங்களை போன்றவை. Real duties are the result of the fulfillment of rights. Critically analyze in the context of the constitutional provisions related to the rights and duties. உரிமைகளை நிறைவேற்றுவதன் விளைவாகவே உண்மையான கடமைகள் உள்ளன. உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளின் சூழலில் விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்யுங்கள். The statement, real duties are the result of the fulfillment of rights, highlights the interdependence of rights and duties in a constitutional framework. Let us critically analyze this statement in the context of constitutional provisions related to rights and duties. உண்மையான கடமைகள் உரிமைகளை நிறைவேற்றுவதன் விளைவாகும் என்ற கூற்று அரசியலமைப்பு கட்டமைப்பில் உரிமைகள் மற்றும் கடமைகளின் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. உரிமைகள் மற்றும் கடமைகள் தொடர்பான அரசியலமைப்பு விதிகளின் பின்னணியில் இந்த அறிக்கையை விமர்சன ரீதியாக பகுப்பாய்வு செய்வோம். இன்டர்டிபெண்டன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் டியூட்டீஸ். உரிமைகள் மற்றும் கடமைகளின் ஒன்றுக்கொன்று சார்ந்திருத்தல். ரைட்ஸ் imply duties. When individuals have rights, others have corresponding duties to respect and protect those rights. உரிமைகள் கடமைகளை குறிக்கின்றன. தனிநபர்களுக்கு உரிமைகள் இருக்கும்போது அந்த உரிமைகளை மதிக்கவும் பாதுகாக்கவும் மற்றவர்களுக்கு தொடர்புடைய கடமைகள் உள்ளன. Duties enable rights. The fulfillment of duties by individuals and institutions enables the realization of rights. கடமைகள் உரிமைகளை செயல்படுத்துகின்றன. தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களால் கடமைகளை நிறைவேற்றுவது உரிமைகளை உணர உதவுகிறது. Constitutional provisions அரசியலமைப்பு விதிகள். Fundamental rights. The Indian Constitution Part 3 provides for fundamental rights that guarantee individual freedoms and protections. அடிப்படை உரிமைகள். இந்திய அரசியலமைப்பு பகுதி 3 தனிப்பட்ட சுதந்திரங்கள் மற்றும் பாதுகாப்புகளை உத்தரவாதம் செய்யும் அடிப்படை உரிமைகளை வழங்குகிறது. Fundamental duties. The Indian Constitution Part 4 outlines fundamental duties that citizens are expected to follow, such as promoting harmony, integrity, and sovereignty. அடிப்படை கடமைகள். இந்திய அரசியலமைப்பு பகுதி 4 குடிமக்கள் பின்பற்ற எதிர்பார்க்கப்படும் அடிப்படை கடமைகளை கோடிட்டு காட்டுகிறது, அதாவது நல்லிணக்கம், ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையை மேம்படுத்துதல். Critical analysis விமர்சன பகுப்பாய்வு. Rights without duties can be misused. If rights are not accompanied by corresponding duties, they can be misused or exploited. கடமைகள் இல்லாத உரிமைகள் தவறாக பயன்படுத்தப்படலாம். உரிமைகள் தொடர்புடைய கடமைகளுடன் இல்லாவிட்டால் அவை தவறாக பயன்படுத்தப்படலாம் அல்லது சுரண்டப்படலாம்.
Duties without rights can be oppressive. If duties are imposed without corresponding rights, they can become oppressive and undermine individual freedoms. உரிமைகள் இல்லாத கடமைகள் அடக்குமுறையாக இருக்கலாம். தொடர்புடைய உரிமைகள் இல்லாமல் கடமைகள் விதிக்கப்பட்டால் அவை அடக்குமுறையாக மாறி தனிப்பட்ட சுதந்திரங்களை குறைமதிப்பிற்கு உட்படுத்தலாம். Balance between rights and duties. A balance between rights and duties is essential for a harmonious and just society. உரிமைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையிலான சமநிலை இணக்கமான மற்றும் நீதியான சமுதாயத்திற்கு உரிமைகள் மற்றும் கடமைகளுக்கு இடையிலான சமநிலை அவசியம். Implications தாக்கங்கள். Constitutional framework. The constitutional framework should ensure that rights and duties are balanced and interdependent. அரசியலமைப்பு கட்டமைப்பு உரிமைகள் மற்றும் கடமைகள் சமநிலையானவை மற்றும் ஒன்றையொன்று சார்ந்தவை என்பதை உறுதி செய்ய வேண்டும். Citizen responsibilities. Citizens have a responsibility to respect the rights of others and fulfill their duties to promote a society. குடிமக்களின் பொறுப்புகள். குடிமக்கள் மற்றவர்களின் உரிமைகளை மதிக்கவும் ஒரு சமூகத்தை மேம்படுத்த தங்கள் கடமைகளை நிறைவேற்றவும் கடமைப்பட்டுள்ளனர். Institutional accountability. Institutions have a duty to protect and promote individual rights, while individuals have a duty to respect the rule of law and institutional authority. நிறுவன பொறுப்பு. நிறுவனங்கள் தனிப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் ஊக்குவிக்கவும் கடமைப்பட்டுள்ளனர். அதே நேரத்தில் தனிநபர்கள் சட்டத்தின் ஆட்சி மற்றும் நிறுவன அதிகாரத்தை மதிக்க கடமைப்பட்டுள்ளனர். Conclusion. The statement highlights the interdependence of rights and duties. A balanced approach that recognizes the importance of both rights and duties is essential for promoting a just and harmonious society. இந்த அறிக்கை உரிமைகள் மற்றும் கடமைகளின் ஒன்றையொன்று சார்ந்திருப்பதை எடுத்துக்காட்டுகிறது. ஒரு நியாயமான மற்றும் இணக்கமான சமூகத்தை மேம்படுத்துவதற்கு உரிமைகள் மற்றும் கடமைகள் இரண்டின் முக்கியத்துவத்தையும் அங்கீகரிக்கும் ஒரு சமநிலையான அணுகுமுறை அவசியம். For join our free courses. எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.